Dear plus one commerce students, good morning. Let us continue the functions of commercial banks. The important functions of the commercial banks can be explained. One of the important functions, the first function is primary function, the second one is secondary functions. The second primary functions of commercial banks is lending money in order to earn interest income. The second primary function of commercial banks is lending money in order to earn interest income. Banks provide specific sums as loans which are repayable along with the interest. Demand loans should be repaid whenever demanded. Term loans can be repaid after agreed period. Advances are credit facilities provided for short-term period within 1 year to business community, but both terms are used interchangeably. கடன்கள் மற்றும் முன்பணம் வழங்குவது. வணிக வங்கிகளோட இரண்டாவது முக்கிய செயல்பாடு வட்டி பெறுவதற்காக கடனை கொடுக்கிறது. வங்கி ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வட்டியோடு திரும்ப செலுத்தும் கடனாக வழங்குது. கேட்பு கடன்கள், இது கேட்டோன்னே திரும்ப செலுத்த வேண்டும். கால கடன்கள், இது காலம் முடிஞ்சோன்னு செலுத்த வேண்டும். வணிக சமூகத்திற்கு வழங்கப்படும் கடன் முன்பணம் எனப்படும். வணிக சமூகத்திற்கு வழங்கப்படும் கடன் முன்பணம் எனப்படும். ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையும், கடன்கிற வார்த்தையும் முன்பணம்ங்கிற வார்த்தையும், லோன்கிற வார்த்தையும் அட்வான்ஸுங்கிற வார்த்தையும் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. தே ஆர் யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி. அட்வான்சஸ் முன்பணம், அதில் முதல்ல ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல் வரை பற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இட் இஸ் a credit facility extended mostly to current account holding business community customers. நடப்பு கணக்கு வச்சிருக்கிற நாணயமிக்க வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு குறுகிய கால கடன் தான் ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல் வரை பற்று. இட் இஸ் an arrangement reached between the banker and the credit worthy customers. Such customers allowed to overdraw up to a certain amount, usually for 3 months, when there is no balance in the account. நடப்பு கணக்கு வச்சிருக்கிற அந்த வாடிக்கையாளரோட நாணயத்தை உறுதிப்படுத்தி வங்கியும் அந்த வாடிக்கையாளரும் ஒரு ஒப்பந்தத்தை செய்துக்கிட்டாங்கன்னா வங்கி மேல் வரை பற்றுங்கிற கடன் அவருக்கு உண்டு. அந்த வங்கி மேல் வரை பற்று கடன் பெற்ற ஒரு வாடிக்கையாளர், நடப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர், கணக்கில் பணம் இல்லாட்டினாலும் அவர் கொடுக்கக்கூடிய காசோலைகள் மதித்து பணம் செலுத்தப்படும். இட் மே பி எக்ஸ்டெண்டட் ஃபார் ஃபர்தர் பீரியட்ஸ் ஒன்லி on the withdrawn amount of credit. Interest is charged and not on the maximum limit allowed. It is an unsecured credit. Secured overdraft against the security of financial instruments is also provided by banks. It is repayable on demand. இந்த வங்கி மேல்வரை பற்றுங்கிற இந்த கடன் வசதி பெரும்பாலும் நடப்பு கணக்கு வச்சிருக்கிற வணிக வாடிக்கையாளர்களுக்கு தான் கொடுக்கப்படும். வங்கி மற்றும் கடன் பெறும் தகுதி வாய்ந்த அந்த வாடிக்கையாளர், இவங்க ரெண்டு பேருங்க இடையில ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில், உடன்பாட்டின் அடிப்படையில் தான் வங்கி மேல்வரை பற்று வழங்கப்படுகிறது. அது மாதிரி வழங்கப்பட்டதுன்னா வங்கி கணக்கில் இருப்பு இல்லைன்னா கூட, பண இருப்பு இல்லைன்னா கூட, அவர் கொடுக்கக்கூடிய காசோலைகளுக்கு
வங்கி பணம் கொடுக்கும். வழக்கமாக 3 மாதத்துக்குள்ளே இது திரும்பி செலுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மொத்த கடன் தொகையில் பெற்ற கடன் தொகைக்கு மட்டுமே வட்டி விதிக்கப்படும். வங்கி மேல் வரை பற்ற அவர் எவ்வளவு பணத்தை பயன்படுத்திருக்காரோ அந்த தொகைக்கு மட்டும்தான் வட்டி விதிக்கப்படும். அடுத்து கேஷ் கிரெடிட், ரொக்க கடன். ரொக்க கடன், கேஷ் கிரெடிட். It is a secured credit facility given mostly to business institutions. Stock in hand, raw materials, other tangible assets, etc. are provided as a collateral. A certain sum is allowed as credit for short period. Interest is payable on the actual amount withdrawn and not on the entire credit facility. It is repayable on demand. ரொக்க கடன் இது வணிக நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிணைய கடன். சரக்கிருப்பு, மூலப்பொருள்கள், இதர அசையா சொத்துக்கள் பிணையமாக பெற்றுக்கொண்டு கடன் வழங்கப்படும். ஒரு குறிப்பிட்ட தொகையை குறுகிய கால கடனாக வழங்க அனுமதிக்கப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட கடன் தொகை முழுமைக்கும் வட்டி செலுத்தப்படுவது இல்லை. உண்மையாக பெற்ற கடன் தொகை அளவிற்கே வட்டி செலுத்தப்படுகிறது. இது கேட்கும்போது திரும்பி செலுத்தப்பட வேண்டும். டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ், மாற்று சீட்டுகளை தள்ளுபடி செய்தல். மாற்று சீட்டுகளை தள்ளுபடி செய்தல். Business customers approach banks to discount the commercial bills of exchange and provide money. It is a short-term credit instrument. Banks deduct the interest, that is discount, for the period mentioned in the bill and release the balance amount to the traders. If the bill is dishonored, the bank can recover the amount from the customer. It is a form of unsecured credit. வாடிக்கையாளர்கள் வங்கியில் தொடர்பு கொண்டு வாணிக மாற்று சீட்டுகளை தள்ளுபடி செய்து பணம் பெறுகிறார்கள். இது ஒரு குறுகிய கால கடனுக்கான ஆவணம். பெறுவதற்குரிய மாற்று சீட்டை வைத்திருக்கக்கூடிய நபர் அவரோட வங்கியில் கொடுத்து அதை தள்ளுபடி செய்து பணம் பெறலாம். குறிப்பிட்ட காலத்திற்கு தள்ளுபடி வட்டியை கழிச்சுக்கிட்டு மீதி பணத்தை வங்கி கொடுப்பாங்க. அந்த மாற்று சீட்டு தவணை நாளில் அவமதிக்கப்பட்டதுன்னா வாடிக்கையாளரிடமிருந்து அந்த பணத்தை வங்கி திரும்ப பெறும். இது ஒரு பிணையமற்ற கடன் வகையை சார்ந்தது ஆகும். லோன்ஸ், கடன்கள். Short-term and medium-term loans are provided by commercial banks against eligible collateral to business concerns. It is a definite sum of money lent for a definite period. It is repayable one lump sum or in installments. Interest is payable on the entire loan amount. Every bank in these days designs new methods of advancing loans to find more ways of learning income. Generally, commercial banks provides the following loans. குறுகிய காலம் மற்றும் நடுத்தர கால கடன்களை வணிக வங்கிகள் தகுதி வாய்ந்த பிணையங்களை பெற்றுக்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு வழங்குது. ஒரு குறிப்பிட்ட மொத்த தொகையை குறிப்பிட்ட கால அளவுக்கு கடன் வழங்குவதை இது சொல்லுது. இந்த கடன் தொகையை மொத்தமாக ஒரே தவணையில் அல்லது தவணை முறையில் திரும்ப செலுத்தலாம். முழு கடன் தொகைக்கும் வட்டி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வங்கியும் இன்றைய தினத்தில் கடன்களை வழங்கி தன்னோட வருவாயை பெருக்குவதற்கு புதிய வழிகளை எல்லாம் கண்டறிந்துகிட்டு இருக்கு. பொதுவாக வணிக வங்கிகள் சில வகை கடன்களை வழங்குறாங்க. அது என்னென்னா ஹவுசிங் லோன்,
consumer loan, vehicle loan, educational loan, jewel loan, அல்ல housing loan, வீட்டு கடன், taking the title deeds of the house as collateral security based on the monthly income of the borrowing customer, banks advance medium and long-term loans. The customer repay the loan in equated monthly installments. இஎம்ஐன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இந்த இஎம்ஐயில் பிரின்சிபலும் வந்துடும், இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வந்துடும். The customer repay the loan in equated monthly installments. EMI consists of principal and interest. This is a boon to middle class salaried employees who cannot afford to pay the full price of the house in a lump sum. வீட்டு கடன். வணிக வங்கிகள் வீடு கட்டுறதுக்கு கடன் வழங்குது. கடன் பெறுபவரோட மாத வருமானத்தை அடிப்படையாக கொண்டு நடுத்தர மற்றும் நீண்டகால கடன்களை வங்கி வழங்குகிறது. ஒப்பந்தத்தை உருவாக்கி பிணைய அடிப்படையில் கடன்களை வீட்டு கடன்களை வழங்குது. வாடிக்கையாளர் சமமான மாத தவணைகளில் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும். இது அசல் மற்றும் வட்டி சேர்ந்ததாகும் இந்த இஎம்ஐங்கிறது. வீட்டு கடன் நடுத்தர வகுப்பு வருமானம் உள்ள பணியாளர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமைகிறது. கன்சியூமர் லோன், நுகர்வோர் கடன். கன்சியூமர் டூரபிள்ஸ் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், லேப்டாப், வாஷிங் மிஷின், டெலிவிஷன் எக்ஸெட்ரா கேன் பி பர்ச்சேஸ்டு பை கஸ்டமர்ஸ் வித் கன்சியூமர் லோன் ஃப்ரம் பேங்க்ஸ். The product purchased is hypothecated. The product purchased is hypothecated. Secured loan arrangement where the movable asset remains with the borrower as security for the consumer loan amount. The customer pays in equated monthly installments for a specified period. நுகர்வோர் சாதனங்களான குளிர் சாதன பெட்டி, குளிரூட்டும் சாதனம், மடிக்கணினி, துணி துவைக்கும் இயந்திரம், தொலைக்காட்சி ஆகியவற்றை வாடிக்கையாளர் வங்கியிலிருந்து நுகர்வோர் கடன் மூலம் வாங்க முடியும். அந்த மாதிரி வாங்கப்படும் பொருள்களுக்கு நுகர்வோர் கடன் தொகைக்கு ஏற்ப அடமான பொருளாக கருதப்படும். பிணையத்திற்கான கடன் ஏற்பாட்டை அசையா சொத்துக்கள் வைத்திருக்கும் கடன் பெற்றவர் செய்ய வேண்டும். கடன் தொகையை வாடிக்கையாளர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சமமான மாத தவணைகளில் செலுத்த வேண்டும். எஜுகேஷ்னல் வெஹிக்கிள் லோன், வாகன கடன். 2 wheelers, கார், buses and other vehicles can be purchased by individuals as well as institutions obtaining the vehicle loans from the banks. Vehicles are hypothecated to bank until the entire loan amount is repaid. Vehicle registration book is deposited with the bank and on full payment of the loan amount it will be handed over to the customer. இருசக்கர வாகனங்களை, சீருந்துகளை, பேருந்துகளை, இன்னும் மற்ற இதர வாகனங்களை தனிநபர்களோ நிறுவனங்களோ வங்கியிலிருந்து வாகன கடன் பெற்று வாங்க முடியும். கடன் தொகையை முழுமையாக செலுத்துகிற வரைக்கும் அந்த வாகன அடமானத்தில் இருக்கும், ஹைபோத்திகேஷனில் இருக்கும். வாகன பதிவு புத்தகம் வங்கியில் வைப்பு செய்யப்படும். கடன் தொகையை முழுமையாக செலுத்தப்பட்ட பிறகு, கடைசி தவணையை செலுத்தின பிறகு தான் வாடிக்கையாளர்கிட்ட அது ஒப்படைக்கப்படும்.
Educational loan, கல்வி கடன். A loan is provided by banks to students for studying undergraduate, postgraduate, and professional courses. Loan may be received in installments to pay the educational fees every year. After the completion of the course, 1 year is allowed for the student to get employed. படிப்பு முடிஞ்ச பிறகு ஒரு வருடம் வெயிட்டிங் பீரியடாக கொடுப்பாங்க. வேலை தேடுறதுக்காக வெயிட்டிங் பீரியடு வங்கி அனுமதிக்குது. ஆஃப்டர்வர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரீபே த லோன் வித் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த என்டையர் பீரியட். Interest is charged from the date of first installment of the loan amount payment. இளங்கலை அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், முதுகலை போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ், தொழில்முறை படிப்பு ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இதெல்லாம் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடனை வங்கி வழங்குது. கல்வி கட்டணம் ஒவ்வொரு வருடமும் தவணைகளில் கல்வி நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும். படிப்பை முடித்த பிறகு ஒரு ஆண்டுக்கு வேலைவாய்ப்பு பெற மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு முழு காலத்திற்கும் கடனோட வட்டியையும் சேர்த்து மாணவர்கள் திரும்ப செலுத்த வேண்டும். வட்டி கடன் தொகையினுடைய முதல் தவணை வழங்கிய தேதியிலிருந்து கணக்கிடப்படும். அந்த கடன் தவணை கொடுத்த தேதியிலிருந்து வட்டி கணக்கிடப்படும். ஜுவல் லோன், நகை கடன். கஸ்டமர்ஸ் pledge their gold jewels and obtain loans from banks. The margin percentage of value per gram that can be given as credit. The margin requirement is fixed by the Reserve Bank of India. Interest should be paid every month, otherwise interest on interest is charged. வட்டிக்கு வட்டி விதிக்கப்படும். Within 12 months, the customer can redeem or else repledge. Jewels not redeemed even after reminders are sold in auction by banks to recover their dues. வாடிக்கையாளர்கள் தங்களோட தங்க நகைகளை அடமானமாக வச்சு வங்கியில் கடன் வாங்கலாம். உச்ச அளவு இந்திய ரிசர்வ் வங்கியினால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும். ஒரு கிராமுக்கு இவ்வளோ கடன் வழங்கலாம்ங்கிறத ரிசர்வ் பேங்கை சொல்லுது. வட்டி ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டும், இல்லைன்னா வட்டிக்கு வட்டி விதிக்கப்படும். நகையை 12 மாதங்களுக்குள் மீட்டெடுக்கணும். கடனை செலுத்தி 12 மாதங்களுக்குள் மீட்டெடுக்கணும். அது மாதிரி மீட்டெடுக்கலைன்னா அதை மீண்டும் மறு அடமானம் வைக்கலாம். மீட்க நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பியும் மீட்கப்படாத நகைகளை ஏலமிட்டு வங்கிகள் தங்கள் கடன் பாக்கியை எடுத்துக்கொள்ளும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.